பல்வேறு கார் நிறுவனங்களும் தங்களது தயாரிப்பு கார்களின் விலையை 4% வரை உயர்த்த உள்ளதாக அறிவித்திருக்கின்றன. இதன்படி அடுத்த மாதம் முதல் எந்தெந்த கார்களின் விலை எவ்வளவு உயரும் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. நடுத்தர குடும்பத்தினருக்கு இனி கார் எட்டாக்கணியா மாறிடுமா? காரணம், இந்த 2025 மட்டும் இரண்டாவது முறையா இப்ப கார் தயாரிப்பு நிறுவனங்கள் விலையேற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. இந்த விலையேற்றம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர இருக்கு. எந்தெந்த கம்பெனி எந்தெந்த கார்களுக்கு விலையேற்றத்தை அறிவிச்சிருக்கு என்பதை பார்க்கலாம். முதலாவதா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இதை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி வணிக பயன்பாட்டு வாகனங்கள் எல்லாத்துக்குமே 3% வரைக்கும் விலை உயர்வு இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. இவங்க இரண்டாவது முறை இந்த ஆண்டுல இந்த விலையேற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட கிட்டத்தட்ட எல்லா மாடல்னு சொல்லலாம். நெக்ஸான், டியாகோ, ஆல்ட்ராஸ், அதே மாதிரி இவங்களோட மின் வாகனங்களுக்கும் 3% வரைக்கும் விலை உயர்வு இருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா மாருதி சுசுகி. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025 மட்டும் மூன்றாவது முறையா அவங்க விலை உயர்வை அறிவிக்கிறாங்க. ஜனவரி மாதம் 4%, பிப்ரவரி மாதத்துல 1% இப்ப சரியா 4% அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலைனாலும் ஒவ்வொரு மாடல் பொறுத்து விலையேற்றம் மாறும் அப்படின்ற அறிவிப்பு அவங்க கிட்ட இருந்து வெளியில வந்திருக்கு. அடுத்ததா ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் ஐட்டன்ல இருந்து அயோனிக் 5 வரைக்கும் எல்லா மாடலுக்குமே மாடலை பொறுத்து 3% வரைக்கும் விலை உயர்வு இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா கியா மோட்டார்ஸ். இவங்களும் எல்லா மாடலுக்கும் 3% அளவுக்கு விலை உயர்வு இருக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. அடுத்த நிறுவனம் ஹோண்டா. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் விலை உயர்வு எத்தனை சதவீதம் அப்படின்றத இதுவரைக்கும் அவங்க சரியா குறிப்பிடல. ஆனா அமேஸ், சிட்டி, எலிவேட் உள்ளிட்ட எல்லா மாடலுக்கும் விலை உயர்வு இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா ரெனால்ட்டை பொறுத்த வரைக்கும் 2% அளவுக்கு அவங்களோட கார் மாடல்ஸ்க்கு எல்லாம் விலை உயர்வு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் இறுதியா பிப்ரவரி மாதம் 2023ஆம் ஆண்டுல தான் அவங்க விலை உயர்வை அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு இப்பதான் விலை உயர்வை அறிவிக்கிறாங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தோம்னா BMW பொறுத்த வரைக்கும் இந்த நிதியாண்டுல, அதாவது 2025-26 நிதியாண்டுல விலை உயர்வை அறிவிக்கும் முதல் லக்ஸரி பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். 2025 ஸ்டார்டிங்ல, அதாவது ஜனவரி மாதம்ல நிறைய லக்ஸரி பிராண்ட்ஸ் விலையேற்றத்தை அறிவிச்சாங்க. ஆனா இந்த நிதியாண்டோட தொடக்கத்துல இவங்க தான் முதல் முறையா விலையேற்றத்தை அறிவிக்கிறாங்க. 3% சொல்லி இருக்காங்க. இது எல்லாமே காருக்கான பாகங்கள் உள்பட அவங்களோட ஆபரேஷனல் காஸ்ட், அதாவது செயல்பாட்டு செலவுன்னு சொல்லுவாங்க, அதுவும் உயர்வதனால வேற வழி இல்லாம இந்த விலையேற்றத்தை அறிவிக்கிறோம்னு குறிப்பிட்டிருக்காங்க.